ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனை, நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்கள் துதியையும் கனத்தையும் மகத்துவத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சூழ்நிலைகள், பலவீனங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனை நம் வாழ்க்கையில மட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? முடியும். மட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னா அவருடைய வல்லமைய குறைக்கிறது இல்ல, நம்ம வாழ்க்கையில அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய வல்லமையை கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில அவரை செயல்பட விடாமல் நம்மால் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். நிறைய உதாரணங்களை பார்த்தோம். ரட்சிப்பு, தேவன் கொடுத்த ரட்சிப்பு எல்லாருக்கும் ஆனது. ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக அவருடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். அந்த ரட்சிப்பை எல்லோரும் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு, அது ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாது. ரட்சிப்பை அவர் கொடுத்த விதம் நமக்கு இலவசமாக இருக்கலாம், அவருக்கு இலவசம் இல்லை. அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு அடிமையின் கோலம் எடுத்து நமக்காக, நம் சார்பில், நமக்கு பதிலாக அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்றால் அது அவருக்கு எளிது கிடையாது. அந்த ரட்சிப்பை சிலுவையில் கொடுக்கவும் செய்திருக்கிறார். எல்லோரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகின்னு சொல்லி தீத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவ கிருபையே எதற்கு கீழே இறங்கி வந்ததுன்னு சொன்னா எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறதா? இல்லை. எல்லோரும் பெற்றிருக்கிறார்களா? இல்லை. எதனால பெற்றுக்கொள்ளவில்லை? யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த கிருபை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றிருக்கிறாங்க. தேவன் கொடுக்காமல் இல்லை. அதே போலதான் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் தனிப்பட்ட ஒருவரால என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இது சத்தியமான ஒரு வசனம், நிதர்சனமான ஒரு உண்மை. இது எப்படி ஒரு வல்லமையுள்ள உண்மையுள்ள சத்தியமோ அதற்கு நிகரானது நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அதுவும் சத்தியமான வார்த்தை. அதனாலதான் விசுவாசிகள் அநேகரோட வாழ்க்கையில ஏன் இன்னும் என்னால அந்த பலனை பார்க்க முடியல? நான் அவரைத்தானே நம்புகிறேன், அவரைத்தானே நான் விசுவாசிக்கிறேன்,
அவரை தானே நான் நம்பி வந்திருக்கிறேன். நான் அன்றைக்கு பார்த்தேனே, இதுல ஏன் பார்க்கல? அவர்கள் பார்த்திருக்கிறார்களே, நான் ஏன் பார்க்கவில்லை? இவர்கள் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அது ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட உறவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மால் தேவனை மட்டுப்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் தடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் எந்த இடத்துல தடுக்கிறோம்ங்கிறத நீங்க சத்தியத்தின் மூலம் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அவிசுவாசத்தின் மூலம், நம்முடைய பயத்தின் மூலம், நம்முடைய சந்தேகத்தின் மூலம் அவரை என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். கீழ்ப்படியாமையின் மூலம் அவரை என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இந்த கீழ்ப்படியாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வழிமுறைகளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் எதிராக செயல்படுறது, எதிரானவற்றை தேர்ந்தெடுப்பது, அவர் விருப்பத்துக்கு மாறாக நடப்பது, அவர் வார்த்தையை மீறுவது, அவர் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் எதிராக செயல்படுவது, இதெல்லாம் என்னதுதான்? கீழ்ப்படியாமை தான். இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது நமக்கு லேசான காரியமா இருக்கலாம், ஆனா சத்தியம் அப்படி என்ன செய்யல, சொல்லல. இந்த கீழ்ப்படியாமை என்பது ரண்டகம் பண்ணுகிறதற்கும் பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமாக என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. நாம கொடுக்கின்ற பலியை காட்டிலும் காணிக்கைகளை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையும் செவி கொடுக்கிறதையும் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கவலை. அதுவும் என்னதுதான்? கீழ்ப்படியாமைதான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை இப்போது நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தாலும், உங்களுக்குள்ள இந்த சத்தியம் சென்று கொண்டிருந்தாலும், எத்தனை பேர் இதுல கவலை இல்லாம இருக்கிறீங்க? நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். இந்த சத்தியம் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் என்ன வருது? எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள், நீங்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள். அது உங்க சரீரமா இருக்கலாம், சரீரத்தை குறித்த கவலையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்த கவலையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம், உங்க வேலையை சார்ந்த கவலையாக இருக்கலாம், நாளைய தினத்தை குறித்த கவலையாக இருக்கலாம். இந்த கவலை என்பது ஒரு கீழ்ப்படியாமைதான். ஏன் தெரியுமா? தேவனோட வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதிருங்கள். அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும், வாசிக்கலாம். மத்தேயு 6:24 முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அன்றைக்கு என்னவோ அதை தான் அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? பார்க்க சொல்லுகிறார். இது ஒரு ஆறுதல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஆறுதல் கிடையாது. இது ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் என்ன காரணம் இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க ஒவ்வொரு உலகத்துல உள்ள ஆகாயத்து பட்சிகளையும் அந்த காட்டு புஷ்பங்களையும் அந்த புல்லையும் அது ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, அவைகளுக்கெல்லாம் நான் உடுத்து வைக்கிறேனே, நான் உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டேனா? அவைகளை நான் போஷிக்கிறேனே, உங்களுக்கு நான் போஷிக்க மாட்டேனா? அவைகளை பார்க்கிலும் நம்மை அவர் எப்படி சொல்லுகிறார்? விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் அவைகளுக்கு அவர் அவருடைய சாயலை என்ன செய்யல? கொடுக்கல. அவருடைய சாயல் அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை காப்பதற்காக அவைகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. அவர் யாருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்? நமக்காக, நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளையாக அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இன்னொரு காரியம், கவலைப்படுகிறதுனால உங்களோட வளர்த்தியில நீங்க ஒரு முழம் கூட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. நீங்க கவலைப்படுகிறதினால் சாதிக்கிறது என்ன என்று கேட்கிறார். இதையெல்லாம் யாரு தேடி நாடுறாங்களா? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், என்ன செய்ய போகிறோம் என்று யார் தேடுவாங்களா? தேவனை அறியாதவர்கள். என்ன செய்ய போகிறோம், இத தேவனை அறியாதவர்கள் தேடுவாங்களா? ஆனா இதுல வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா, தேவனை அறிந்தவர்களும் என்னதான் செய்யறோம்? அப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். அற்ப விசுவாசிகளே, விசுவாசத்துல கொஞ்சமானவர்களே, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். அந்த பட்சிகள் எங்கேயாவது களஞ்சியங்கள்ல அதற்கு தேவையான தானியங்களை சேர்த்து வைக்குதா? அது வயல் வாங்கி நாற்று நட்டு அது விவசாயம் செய்து அது நெல் அறுவடை செய்து களஞ்சியத்துல சேர்த்து வைக்குதா? அதற்கு மழைக்காலம் கோடை காலம் வந்தா அது உணவுக்கு என்ன செய்யும்? எங்கேயாவது ஆகாயத்து பட்சிகள் உணவு இல்லாமல் இறந்து போகிறதா? அதுவும் இல்லை. அவைகளை போஷிக்கிறவர் யார்? பரமபிதா போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்கள், அதோட கலர், அந்த பூவோட கலரை பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்கும் தெரியுமா? அழகழகான டிசைன்ல, அழகழகான காம்பினேஷன்ல, 2 கலர் சேர்ந்து 3 கலர் சேர்ந்து தனிப்பட்ட ஒரு கலர்ல, ரொம்ப விதவிதமான கலர். நாம் கூட அந்த கலர்ல ஆடைகளை என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? உடுத்தி இருக்க மாட்டோம். நாம் கூட மட்டுமல்ல, சாலமோன் ராஜா முதற்கொண்டு என்ன செய்யலையா? அந்த மாதிரி உடுத்துவிக்கலையா? அதைவிட விசேஷித்தமானவர்களாக அவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கவலைப்படாதிருங்கள்னு சொல்றாரு. எதனால கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றார் பாருங்க. அந்த 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
2 எஜமான்களுக்கு ஒருவரால என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒருவர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தரை பகைத்து இன்னொருத்தரை என்ன செய்வாங்களா? சிநேகிப்பாங்களா? ஒருத்தங்களை அசட்டை பண்ணி இன்னொருத்தரை என்ன செய்வாங்களா? கனம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் உண்மை. இத உலகத்துல பார்க்கலாம். நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். இத ஒருவரால 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 பேருக்கு உண்மையா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒருத்தங்களை கனமா வச்சிருப்பாங்க, ஒருத்தங்களை என்ன செய்வாங்க? அசட்டை பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. நீங்க கவலைப்படும் பொழுது உலகத்தை பற்றி பிடித்து கொண்டு தேவனை என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். அதனாலதான் சொல்றாரு, ஆகையால் அந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால், எங்கெல்லாம் ஆகையால் அப்படின்னு வருதோ ஒரு நிமிடம் நின்று முந்தின வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த முந்தின வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனால் அடுத்த வசனம் அதோட தொடர்ச்சியாக வரும். எப்படி ஒருவரால் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதோ, நம்மாலும் உலகத்திற்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய கவலையை நீங்க தியானிக்கும் பொழுது தேவனை நாம் அசட்டை பண்ணுவோம். நம்முடைய கவலையை நம்ம சிந்தனையில சுமக்கும் பொழுது அதை உயர்த்தி பிடித்து கொண்டு தேவனை என்ன செய்வோம்? கனவீனம் பண்ணுவோம். அவரை விசுவாசிக்க மாட்டோம். அவிசுவாசத்திற்குள் செல்லுவோம். அவர் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த சமாதானத்தை என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிருவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யணுமா? வைத்து வைத்து எடுங்கள்னு என்ன செய்யல? சொல்லப்படல. நாம என்ன செய்யறோம்? வச்சுட்டு என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்றோம். அந்த கவலையை சொல்றோம், தேவன் நீங்கள் தருவார்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. திரும்பவும் அதை வாங்கி நம்ம தோள் மேல என்ன செய்து கொள்றோம்? வைத்து கொள்ளுகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அதை சரி செய்வதற்கு உண்மையுள்ளவராகவும் விருப்பம் உள்ளவராகவும் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சும்மா உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இந்த வார்த்தை என்ன செய்யல? சொல்லல. மனிதர் விசாரிக்கிற பிரகாரமாக அவர் விசாரிப்பது இல்லை. மனிதர்களால ஆறுதல் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதுவும் ஒரு சிலர் என்ன பிரச்சனை தெரிந்து கொள்றதுக்காக என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அவங்க இருதயம் எப்படி இருக்கு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பிள்ளைகளோட எல்லா இடுக்கண்கள்லையும் அவர் நெருக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைகளின் எல்லா நெருக்கங்கள்லையும் அவர் என்ன செஞ்சாரா? நெருக்கப்பட்டார். நீங்க நினைக்கலாம், நான் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை, என் பிரச்சனை, நான் எதிர்நோக்கி இருக்கிற இந்த காரியம், இந்த இடம் அவருக்கு தெரியுமா? நான் இது சொன்னா கூட யாருக்கும் புரியாதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களோட உள்ளந்திரியங்களை, நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். உங்க நெருக்கத்துல உங்களோடு கூட அவரும் நெருக்கப்படுகிறார். அது தனக்கானதாக அவர் பார்க்கிறார். அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்குள்ள தூக்கி அவங்க 3 பேரையும் போடுறாங்க. தேவன்
வெளியே இருந்து அவங்கள காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? அந்த சூழ்நிலையில என்ன நடந்தது? அந்த அக்கினி சூளையில அந்த 3 பேரோட சேர்ந்து 4வது ஒரு உருவம் தென்பட்டது. அந்த 4வது உள்ள உருவம் தேவ சாயலுக்கு ஒப்பாக இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அக்கினி போன்ற சூழ்நிலையிலையும் நமக்கு வேணா நம்ம தனியா நிற்கிற மாதிரி இருக்கும், நம்மோடு கூட அவரும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். உங்க கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார், அது அவர்கிட்ட கொடுக்க விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நீங்க கவலைப்படுறது அப்படிங்கிறது உலகத்தின் வழக்கம் நீங்க நினைக்கலாம். ஏன் பிரச்சனைய நான் கவலைப்படாம இருப்பது அது ஒரு பொறுப்பில்லாத செயல் இல்லையா நீங்க கேட்கலாம். இத குறிச்சு நான் யோசிக்காம இருக்கிறது பொறுப்பில்லாத செயல் இல்லையா? இதை எப்படி நான் யோசிக்காம இருக்க முடியும்? ஒரு சகோதரி கிட்ட பேசும் பொழுது ஒரு பிரச்சனையை குறித்து அவங்க ஷேர் பண்றாங்க, அதை சொல்றாங்க. இதை குறிச்சு கவலைப்படாதீங்க, நான் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது நானும் ஜெபிக்க தான் செய்யறேன், அவரை விசுவாசிக்க தான் செய்யறேன். அதுக்காக அதை யோசிக்காம இருக்க முடியுமா? அது என்னன்னு சொல்லி பார்க்காம இருக்க முடியுமா? நீ என்ன பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அவர்கிட்ட கொடுக்கிறது அப்படிங்கிறது அவரிடம் ஒப்படைப்பது. இந்த பிரச்சனையில நான் செயல்பட போறது இல்ல, நான் திட்ட போட போறது இல்ல, நான் சுமக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க சுமக்கிறதுக்கு இருக்கீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 5:7-8. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்லா பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நம்ம கவலைப்படும் போது நம்ம புத்தி எப்படி இருக்காது? தெளிவா இருக்காது, மங்கலாக இருக்கும். அவர் செயல்படுகிற விதத்தை நம்மால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவர் வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு தெரியாது. நம்முடைய பிரச்சனை பூதாகரமானதாக என்ன செய்யும்? தெரியும். அது யாரோட செயல்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அவன் உள்ள வர வழி அது. இந்த கவலை, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருகின்ற வழிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அது சாதாரணமான ஒரு உணர்வுன்னு நம்ம நினைக்கிறோம். இது என்னோட பொறுப்புன்னு நினைக்கிறோம், இதை எப்படியாவது சரி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கவலையை கொடுத்து பிசாசு என்ன செய்யறானா? உள்ள வருகிறான். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். அவனோட ஸ்ட்ராட்டஜி, அவன் செயல்படுற விதம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து, அவர் பலத்திலிருந்து பிரித்து நம் பலத்தில் நிற்க வைப்பது. நீங்க கவலைப்படும் பொழுது இந்த பிரச்சனையை குறித்து நான் என்ன செய்ய போறேன்? இந்த சூழலை குறித்து நான் என்ன செய்ய போறேன்? இதை நான் எப்படி சரி செய்ய போறேன்? இதுல எப்போ நான் பலனை பார்க்க போறேன்? இதுல நான் பார்க்க முடியாதோ? அநேக பலவீனமான நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். அது கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுவோமே. டாக்டர் அந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவங்க கற்பனைக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க இறந்து போற மாதிரி. நான் இறந்து போனா என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? என் கணவன், மனைவி, பிள்ளைகளை யார் கவனிப்பார்கள்? என் எதிர்காலம் என்னாவது
தன் பலத்தில் நிற்க வைப்பது. இதுல நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னை இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வஞ்சகம் நிறைந்த பிசாசானவன், அவனுக்கு தெரியும் அவர் பலத்துல நாம நின்றோம் என்றால் எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய பலத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மேற்கொள்ளுவோம் மாத்திரம் சொல்லல, என்ன செய்வோமா? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் நம்மை இப்படிதான் படைத்திருக்கிறார். அவர் சும்மா நம்ம இந்த உலகத்துல தன்னந்தனியாக விடல. உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்கிறீங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கு. அதுக்குள்ள உங்களோட சின்ன குழந்தைய விளையாட விடுவீங்களா? ஏன் விளையாட விட மாட்டோம்? அந்த பிள்ளைக்கு ஆபத்து, அது பாதுகாப்பு கிடையாது. அதனால அந்த பிள்ளைய அங்க என்ன செய்ய மாட்டோம்? விளையாட விட மாட்டோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் என்று சொல்லப்படுகிறது. எவரை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, பொல்லாத பிரபஞ்சத்துல தேவன் உங்களை தனியாக விடவில்லை. நீங்க எப்படி உங்க சின்ன பிள்ளைய ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடத்துக்கு விட மாட்டீர்களோ, அவர் எப்படி உங்களை தன்னந்தனியாக விடுவார்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களை பார்த்து பார்த்து உருவாக்கியவர், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை எப்படி அவர் தன்னந்தனியாக விடுவார்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். நம்மை அவர் உருவாக்கிய விதமே அப்படிதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோட உடம்புல ஓடுற ரத்தம் யாரோட ரத்தம் தெரியுமான்னு கேட்போம் இல்லையா? வெற்றி சிறந்த இந்த உலகத்தை உருவாக்கினவருடைய ரத்தம் நம்முடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம தோற்று போகிறவர்கள் இல்லை. இது நம்மை காட்டிலும் அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவருடைய பலத்துல சார்ந்திருக்கிறத விட்டுட்டு நம் பலத்தில் நம்மை நிற்க வைப்பதற்காக கவலையை அவன் புகுத்துகிறான். கவலை அவன் உள்ளே வருகின்ற ஒரு வழி. கவலை சின்ன விஷயம் கிடையாது. அவருடைய வாக்குறுதிகள்ல இருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை பிரித்து நம் பலத்தில் அதை நிற்க வைக்கும். இதை என்ன செய்ய போகிறாய்? இதுல உன்னால பார்க்க முடியாது, இத உன்னால பெற முடியாது, இதுல உன்னால ஜெயிக்க முடியாது. நம்மால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் எப்படி பிறந்திருக்கிறோம்? கீழிருந்து பிறந்தவர்கள் அல்ல, மேலிருந்து பிறந்தவர்கள். ஆவியில் மறுபடியும் தேவனால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஜெயித்தீர்கள்னு வேதம் சொல்லுது. நம்மை பிசாசு எப்படி யோசிக்க வைக்கிறா? இதுல என்ன செய்ய போகிற? இதுல எப்படி வரப்போகிற? இதுல நீ தோத்து போயிருவ, உன்னால பெற முடியாது, உன்னால பார்க்க முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது. அங்க பாரு, அவங்க அந்த இதுல தோத்து போயிருக்கிறாங்க, அதே மாதிரி நீயும் என்ன செஞ்சிருவ? தோற்று போயிருவ. அவங்களால பெற முடியல, உன்னாலையும் பெற முடியாது. இதே பிரச்சனை தான் அந்த நபருக்கு வந்தது. அவரால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. உலகத்தில் இருக்கிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்று கிடையாது. உலகம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறது என்பதற்காக அதே விளைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம்
இல்ல. விசுவாசி என்பவர் ஒரு சாதாரணமான மனிதன் இல்லை. ஒரு விசுவாசியில 1/3 உலகத்தையே படைத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி ஒன்றாக முடியும்? உலகமும் தேவனுடைய பிள்ளையும் ஒன்று இல்லை. உலகம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதற்காக அதே விளைவை, அதே தோல்வியை, அதே கஷ்டத்தை, அதே பயத்தை, அதே நெருக்கத்தை ஒரு விசுவாசி அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எதிர்காலத்தை குறிச்ச கவலைகளையும் பொருளாதார நெருக்கத்தையும் குறிச்சு அந்த கவலையை நமக்குள்ள என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். விழித்திருங்கள்னு சொல்றாரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அவருடைய வார்த்தை கவலைப்படாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை ஏன் கையில கொடுங்க, நீங்க சுமக்காதீங்க, சுமக்கிறதற்கு நான் இருக்கிறேன், நான் சுமக்கிறேன், நீங்க பாரத்தை என்ன செய்யாதீங்க? சுமக்காதீங்க. உங்களால சுமக்க முடியாது. என்னோட சமாதானத்துக்குள்ள வாங்க, என் இளைப்பாறுதலுக்குள்ள வாங்க. அங்க உங்களுக்கு தேவையானவை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தேவையோ அந்த சமாதானத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சமாதானத்தை திருட வருவதற்காக அவன் எதை கொடுக்கிறான்? கவலையை கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த கவலை நமக்குள்ள வரும்போது முதல்ல தொலைஞ்சு போறது எது போகும் தெரியுமா? சமாதானம். நம்ம உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா இங்க என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஏன்னா அவன் அதை தான் திருட என்ன செய்ய வருகிறான்? திருட வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த சமாதானத்தை அவன் திருடிட்டாலே போதும், அவனால கொல்லவும் அழிக்கவும் முடியும். திருடன் முதல்ல திருடாம அவனால கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்ய முடியாது? முடியாது. அந்த சமாதானத்தை திருட வருகின்ற வழிகளில் ஒரு வழிதான் கவலை. கவலை என்பது ஒரு அவிசுவாசம். கவலை என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு இடம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வல்லமையையும் தடுக்கின்ற ஒரு இடம். தேவனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரிக்கின்ற ஒரு இடம். ஏதாவது ஒன்றைதான் நம்ம சிந்தனையில் என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுது. உங்களால 2 பேருக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று பிரச்சனையை வச்சிருக்கணும், இல்லாட்டி தேவனை என்ன செஞ்சிருக்கணும்? வச்சிருக்கணும். நீங்க சராசரியா 24 மணி நேரத்துல குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தூங்குற நேரம்னு வைத்துக் கொள்வோமே. மீதி நேரத்துல உங்க சிந்தனையில எதற்கு அதிக இடம் கொடுக்கிறீர்கள்? உலக காரியங்களுக்கா? உங்க பிரச்சனைகளுக்கா? தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறத மட்டும் நான் கேட்கல. ஜெபிக்கிறது மாத்திரம் நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. அவரை நினைக்கிறது, அவர் வார்த்தையை தியானிக்கிறது, அவரை குறிச்ச காரியங்களை சிந்திக்கிறது, அவருடைய வல்லமையை நினைத்து துதிக்கிறது, சிந்தனையில் அவரை தரித்து கொள்றது, இது எல்லாமே நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்கிறது தான். குறைந்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் உலக காரியத்துக்கு கொடுக்கிறோம்? ஒரு நாளைக்குங்கிற நேரத்தை விடுவோமே. இங்க ஒரு 2 மணி நேரம் வந்து இருக்கிறோம். இந்த 2 மணி நேரத்துல தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், பிரச்சனைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? எது அதிக நேரம் நம்மை ஆக்கிரமிக்கிறதோ அதை தான் வாழ்க்கையில என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அவன் உலகத்துல இருக்கும் போது மாத்திரம் நமக்குள்ள திருட வரல, அவரோட பிரசன்னத்துல இருக்கும் போதே என்ன செய்ய வருகிறான்? திருட வருகிறான். அதனாலதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். இந்த கவலை அப்படிங்கிறது அவருடைய பலத்திலிருந்து, அவரை சார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்மை பிரிக்க செய்கிற ஒரு இடம். கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் அவருடைய பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவ சுகத்தை பெற்றவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் சாப விடுதலை, பாவ விடுதலையை பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். இந்த கவலை என்ன செய்யும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ங்கிற இடத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன், நீ என்ன செய்ய போற, நம் பலத்தில் அதை என்ன செய்ய வைக்கும், நிற்க வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றையிலிருந்து இந்த கவலை வரும்போது நம்ம தெரிந்து கொள்ளணும், திருட என்ன செய்ய வர்றா, திருட வர்றான். எதை திருட வர்றா, சமாதானத்தை திருட வருகிறான். நீங்க எந்த காரியத்தை குறிச்சு கவலைப்படுறீங்களோ, நீங்க கவலைப்படுற வரைக்கும் தேவனால அதுல என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஆனா அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனையில செயல்படுறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்பொழுது அதை முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். சமாதானத்தினால உங்களை நிரப்புகிறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதை சரி செய்கிற வல்லமை நிறைந்தவராக, விருப்பம் நிறைந்தவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன். அவருடைய பிரச்சனையை நினைச்சா அவருக்கு கவலை வருமா, வராதா? வரும். அவர் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு வயசு என்ன, 100. அப்ப 99 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும், கவலைப்பட முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா அங்க அவர் கவலைப்பட்டாரா, இல்ல. வசனம் சொல்லுது, நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில தேவனை நம்பிக்கையோட விசுவாசிச்சாராம். அவர் விசுவாசத்துல பலவீனமா இல்லையா, அவர் சரீரத்துல பலவீனமா இருந்தா கூட எதுல பலவீனமா இல்லையா, விசுவாசத்துல பலவீனமா இல்லை. இதுதான் சக்சஸ். என் சரீரம் இவ்வளவு பலவீனமா இருக்கே, என் சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்குதே, என் பிரச்சனை இவ்வளவு பயங்கரமா இருக்குதே, எது வேண்டுமானாலும் பலவீனமாக இருக்கலாம், அதை சரி பண்ணுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராக மாறினார். அங்கு ஆபிரகாமுடைய எண்ணங்களை, வருத்தங்களை, சூழ்நிலையை அறிந்த தேவன், அவரை விசாரித்த தேவன், அவர் ஆறுதல் படுத்த மட்டும் செஞ்சாரா, இல்ல அதை சரி செய்த வல்லமையோடு அதை சரி செஞ்சாரா? சரி செய்தார். அங்க 100 வயசுல மருத்துவர்களால செய்ய முடியாத ஒன்ன அவர் அங்க என்ன செய்யறார், செய்கிறார். செத்து போனத உயிர்ப்பிக்கிறார். ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, மோசே, லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ராஜா உலகத்திலேயே சர்வ அதிகாரம் படைத்த ஒரு பெரிய இராணுவ பலம் பொருந்திய ஒரு நாடு எகிப்து. பார்வோன் ராஜா உலகத்திலேயே நம்பர் 1 ராஜா. அப்படிப்பட்ட ஒரு அரசர் கிட்ட, ராஜா கிட்ட இந்த சொற்ப ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. யாரை மீட்க முடியும்? அந்த ராஜா கிட்ட போய் யாரை பேச முடியும், இல்லையா? அதான் அங்க மோசே கேட்கிறார், நான் ஏமாத்திரம் பார்வோன் கிட்ட போய் உங்க மக்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்றதுக்கு நான் ஏமாத்திரம் கேட்கிறார். அங்கு மோசேயை தேர்ந்தெடுத்து மோசே மூலமாக தனது திட்டத்தை தேவனால் நிறைவேற்ற முடிஞ்சுதா, இல்லையா? முடிஞ்சது. எதுவுமே சாதாரணம் கிடையாது. மோசே மூலமாக அவர் செஞ்சது எல்லாமே அதிசயம்தான், அது அற்புதம்தான். பூமியில ஒரு நாளும் ஒருவராலையும் செய்ய முடியாத காரியம்தான், அதுதான் அதிசயம். மோசே வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர். அவர் கவலைப்படுறதுக்கு ஏகப்பட்ட காரியம் இருந்தது. அங்க அவர் படுத்தால் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு அவருக்கு அத்தனை பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு நம்மளாம் சொல்ற பிரச்சனையை காட்டிலும் அவர்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனையை அவர் வைத்திருந்தார். ஆனாலும் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 3:5.
நான் படுத்த நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது அவர் அரண்மனையில இருந்தவர் என்ன செய்யல சொல்லல. எப்ப சொன்னது தெரியுமா? அவருடைய சொந்த மகன் அப்சலோம் அவருடைய அரியணையை பற்றி கொண்டு அவரை காட்டுக்கு விரட்டி விடும் பொழுது, அவரிடமிருந்து உயிர் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அமைச்சர்களோடு காட்டுக்கு தப்பி செல்லுகிறார். அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன். அந்த சூழ்நிலையில நாம இருந்தோம்னா நமக்கு தூக்கம் வருமா? என்னோட பிள்ளையே எனக்கு எதிராக வருகிறதே. ஆனா இங்க தாவீது ராஜாவுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கவலைப்படல. அவ்வளோ பெரிய பிரச்சனையில தேவனால் அவருக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் என்றால் நமக்கு கொடுக்க முடியுமா? முடியாதா? அங்க படுத்து தூங்குனதை மாத்திரம் ஒரு விசேஷமா சொல்லல, நான் விழித்துக் கொண்டேன். அது அதை விட பெரிய அற்புதம். ஏனென்றால் தூங்கும் போது அவருடைய மகன் இராணுவத்தோட சுற்றி வளைச்சா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதிலிருந்து தேவனால் தப்பு வைக்க முடிந்ததா? முடிந்தது. என்னை சுற்றி எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஆறுதல் செய்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதை சரி செய்கிற வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் ராஜாவாக மாறுவது என்பது ஒரு நடக்காத ஒரு காரியம். அத்தனை பிரச்சனைகள், அத்தனை எதிர்ப்புகள், அத்தனை சவால்கள், அதெல்லாம் தாண்டி அந்த வாக்கு தத்தத்தை அங்கு நிறைவேற்றினாரா இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அங்க தாவீது ராஜாவுக்கு அரணாக தேவன் இருந்தார். பாதுகாப்பாக, கேடகமாக, துருகமாக, அடைக்கலமாக, கோட்டையாக. இதெல்லாம் அவர் சும்மா ரைமிங்கா பாட்டு எழுதல, அனுபவிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி இருக்கிறார். ஏன்னா இத்தனை இக்கட்டுகள்லையும் தேவனே அவரது துருகமாக, கேடகமாக, அடைக்கலமாக, பாதுகாப்பாக, கோட்டையாக, இக்கட்டு நாளில் நான் நம்பும் துருகமாக அவர் இருக்கிறார்னு சொல்றாரு. இததான் ஏசு கிறிஸ்து ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஒருவரால் 2 பேருக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு செய்யணும், இல்லாட்டி உலக பொருளுக்கு என்ன செய்யணும்? செய்யணும். இங்க இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில என் பிரச்சனை இப்படி இருக்குன்னு தாவீது ராஜா சொல்றாரா? இல்ல. பிரச்சனைக்கு மத்தியில என் கோட்டை தேவன், நான் நம்பும் துருகம் தேவன், என்னோட அடைக்கலம் அவர், என்னோட அரண்மனையும், என்னோட இராணுவமும், என்னோட அமைச்சர்களும், என்னோட பாதுகாப்புன்னு அவர் என்ன செய்யல சொல்லல. குதிரையோட கால்கள்ல தேவன் என்ன செய்ய மாட்டாரா? பிரியப்பட மாட்டாரா? படை வீரர்களோட அந்த பலத்துல அவர் என்ன செய்ய மாட்டாரா? பிரியப்பட மாட்டாரா? ஏன்னா அதால் தப்புவிக்கப்பட முடியாது. இதை தாவீது ராஜா அறிந்திருந்தார். நாம இன்னும் என்ன செய்யல? அறியல. அதனாலதான் நம்முடைய பலத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்பி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்கிட்ட பலம் இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட அந்தஸ்து இல்லையே, எனக்கு செல்வாக்கு இல்லையே, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையே. ஆனா அவரோட வார்த்தை என்ன சொல்லுது? நான் இருக்கிறேன். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஏன் மேல வச்சிருங்க. ஏன்னா பிசாசானவன் கவலையை கொடுக்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வழி தேடி கொண்டிருக்கிறான். உங்க பலத்துல நிற்க வைக்காம என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வழி தேடி கொண்டிருக்கிறான். தாவீது ராஜா மாத்திரம் இல்லை, யாக்கோபு அவரோட அடிமைத்தனம், லாபான் கிட்ட அவர் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சாரோ மீண்டு வருகிறது ரொம்ப கடினம். உலக பிரகாரமா லாபான் ஒரு செல்வமான ஒரு மனிதர்.
அவர்கிட்ட ஆள் பலம் இருந்தது, அதிகார பலம் இருந்தது, எல்லா செல்வாக்கும் அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட இருந்து யாக்கோபு தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம். ஒவ்வொரு முறையும் அங்கு லாபானால் அவர் ஏமாற்றப்படும் பொழுது யாக்கோபுக்கு ஆறுதல் யாரு? தேவன். அங்க ஆறுதல் மட்டும் செஞ்சாரா? அவரை தப்புவித்து மீட்டு அவர் இஸ்ரவேலாக வெளிக்கொண்டு வந்தாரா? யாக்கோபை இஸ்ரவேலாக என்ன செய்தார்? மாற்றி கொண்டு வந்தார். ஒரு தேசமாக மாற்றினார். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படி உயர்த்தணும்னா உங்க கவலைய யார்கிட்ட கொடுக்கணும்? அவர்கிட்ட கொடுக்கணும். யாக்கோபு மாத்திரம் இல்ல, யோசேப்போட சூழ்நிலைகள்லையும் தேவன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் பாருங்க. அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையில என்ன செய்யல? விழுந்து போவது இல்லை. அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இதை நீ எப்படி நீ எதிர்கொள்ள போற, இதை எப்படி நீ மேற்கொள்ள போற, இதுல எப்படி நீ வெளியில வரப்போற, நான் ட்ரெயின் பண்றேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. என்னை சார்ந்து கொள். அவர் பயிற்றுவிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவரை சார்ந்து கொள்ள நம்ம என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கிறார். அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அவருடைய வல்லமைகளை நாம நினைவு கூர்ந்து விசுவாசத்துல பலப்பட நம்ம என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கிறார். நம்மெல்லாம் விசுவாசங்கிற ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள். ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை என்ன செய்யும்? வரும். இன்னொரு பிரச்சனை மாத்திரம் இல்ல, கூட 4 பிரச்சனை என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இது இருக்கதான் செய்யும். எப்படி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் உண்டோ, அது போல இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் தனித்திருக்கிறவர்கள் இல்லை, நம்ம தோற்று போகிறவர் இல்லை. நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஜீவனுள்ள தேவனாக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசும் தெய்வமாக நமக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு என்னோட செவி மந்தமாகலன்னு சொல்றாரு. உங்ககிட்ட செயல்படாத படிக்கு என் கரம் குறுகி போகலன்னு சொல்றாரு. உங்களை ரட்சிக்க கூடாத படிக்கு, விடுவிக்க கூடாத படிக்கு என்கிட்ட பலன் இல்லாம இல்ல. நீங்க ஏன் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதன் விழுந்து போனான். எதை செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்பினாரோ அதை தேர்ந்தெடுத்து பாவத்துக்கு அடிமையாகி சாத்தானுக்கு அடிமையாக என்ன செஞ்சிட்டான்? மாறி போயிட்டான். அதை மீட்கிறதற்காக அவரே மாம்சமாகி இறங்கி வந்து மனிதனுடைய துயரத்தை அவர் போக்கி இருக்கிறார். மரித்து போன நிலைமையிலிருந்து அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை அவர் தேடி எடுத்து தெரிந்து கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாக அவருக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் விசாரிக்கிற தேவன் மாத்திரம் இல்ல. இன்னைக்கு அப்படி அவரை நினைத்திருப்பீர்கள் என்றால் அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதை சரி செய்கிற வல்லமை உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக, உண்மையுள்ளவராக, அதிக விருப்பத்தோடு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ராஜா அவருடைய பிரச்சனையில அவர் கவலைப்படாம எப்படி தேவனை சார்ந்து கொண்டார், எப்படி தேவனுடைய வல்லமைய அந்த பிரச்சனையில அவர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இது ஒரு பெரிய சம்பவம். உங்களுக்கு சுருக்கமா இதுல ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். எசேக்கியா ராஜா, இந்த எசேக்கியா ராஜா யூதாவோட
நாட்டுக்கு ராஜாவாகிறார். யூதாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பாதி பகுதி. இந்த எசேக்கியா ராஜா அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை போல விக்கிரகங்களை வழிபடாம, அந்நிய வழிபாடுகளுக்குள்ள அவர் செல்லாம தேவனை என்ன செஞ்சாரா? சேவித்தாரா. அவருக்கு எதிராக இருந்த காரியங்கள் எல்லாம் தேசத்துல அப்புறப்படுத்தினாராம், அதை செம்மைப்படுத்தினாராம். அதனால தேவன் அவரோடு இருந்தாராம். தேவன் அவரோடு இருந்ததுனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவரோடு இருந்தார், அவர் போகிற இடம் எங்கும் அவருக்கு என்னவாயிற்றா? அனுகூலமாயிற்று. தேவன் ஒருவரோடு இருந்தால் எப்படி இருக்கும்? எங்க போனாலும் தயவு கிடைக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க எசேக்கியா ராஜா வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல, அதோட ஒரு சிறந்த உடன்படிக்கையில இருக்கிறோம். நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் தேவன் இப்போ எங்க இருக்கிறாரு? நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்போ நாம செல்லும் இடமெல்லாம் நமக்கு என்ன உண்டாகும்? தயவு, அனுகூலம், செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த ராஜாவை எதிர்த்து அசீரியா ராஜா சண்டைக்கு வருகிறார். சண்டைக்கு வந்த உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல உள்ள அந்த ஆலயத்துல ஜன்னல், கதவு, அங்க வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் தங்கத்திலையும் வெண்கலத்திலையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து அவருக்கு கப்பம் கட்டுகிறார். எதிர்த்து வருகிற இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட பலத்துல அவர் என்ன செய்கிறார்? ஒரு திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டு தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தெல்லாம் எடுத்து அவர்கிட்ட என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அதை வாங்கிக்கிட்டு போனவர் முழுவதுமா போகல, கொஞ்ச நாள் திரும்பவும் என்ன செய்கிறார்? வருகிறார். எப்பவுமே நம்ம பலத்துல ஒரு பிரச்சனையை சரி செஞ்சா அதை முழுசா என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. அது திரும்ப திரும்ப அதை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். இந்த முறை அவர் திரும்ப வரும் பொழுது அங்க நிறைய பெரிய இராணுவத்தோட அசரியா ராஜா வருகிறார். இங்க இஸ்ரவேல் இந்த யூதா நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் பயம் வருது. அந்த அசீரிய ராஜா அவருடைய அமைச்சர்கள் 2-3 பேரை அனுப்பி இங்க எசேக்கியா ராஜாவோட அமைச்சர்கள் கிட்ட பேச சொல்றாரு. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க எசேக்கியா ராஜா சொல்றதை நீங்க என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. நான் சுருக்கமா சொல்றேன். 2 ராஜாக்கள் 18-19 நீங்க வாசிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா சொல்றதை நீங்க கேட்காதீங்க. எங்களோட ராஜாவோட கைக்கு உங்களை எசேக்கியா ராஜாவால என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. ஏனென்றால் எங்க ராஜா உங்க தேசத்தோட பக்கத்துல உள்ள எல்லா தேசங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெயித்திருக்கிறார். அந்த எல்லா தேசத்துல உள்ள தேவர்களும் அவங்க ஜனங்களை எங்க ராஜாவோட கையில இருந்து என்ன செய்ய முடியல? தப்புவிக்க முடியல. உங்க கர்த்தராலையும் எங்க ராஜா கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. நீங்க உங்க ராஜா சொல்றத கேட்டு என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. எங்க கிட்ட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க போஷிக்கிறோம். ராஜா சொன்ன பேச்சு என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. இத சொன்ன உடனே எசேக்கியா ராஜா அவரோட அமைச்சர்கள் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்ட உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு இரட்ட உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. என்ன சொல்றார் பாருங்க. அந்த சூழ்நிலைய இதை விட தெளிவா என்ன செய்ய முடியாது? விவரிக்க முடியாது. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. அப்புறம் பிள்ளை எப்படி வெளியில வரும்? இல்லையா? எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். அங்க எசேக்கியா ராஜாவுக்கு எதிர்த்து சொன்னதை யாரு கேட்டிருக்கிறாரா? கர்த்தர் கேட்டாரா?
நாம நினைக்கிறோம் நம்ம கேட்கிற வார்த்தைகள், நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நம்ம பிரச்சனைகள், நம்ம எதிர்கொள்ற அவமானங்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளையும் அவர் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரா? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். 6வது வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த எதிர்த்து வந்திருக்கிற அந்த ராஜா, அவரை எதிர்த்து அவர் நாட்டுக்கு வேற பக்கத்துல இருந்து எதிரிகள் வர்றாங்கங்கிற செய்தியை கேட்டு அந்த ராஜா என்ன செய்வாரா? திரும்பி போவாரு. உங்களை எதிர்த்து அவர் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அப்படிங்கிற ஒரு ஆவியை நாங்க என்ன செய்ய போறேன்? அனுப்ப போறேன். அந்த வார்த்தையை குறிச்சு நீ என்ன செய்யாத? பயப்படாத. இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இத்தனை பெரிய ஒரு படை, ராணுவம், நிறைய ராஜாக்கள் சேர்ந்து எதிர்த்து வந்திருக்கும் போது எசேக்கியா ராஜா பயந்து கவலைப்பட்டு புலம்பல்ல. என்ன செய்யறாரா? தேவனை நோக்கி திரும்புகிறார். அவர் பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போறாரு? தேவன் கிட்ட போறாரு. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்கிறார். அங்க அந்த விடுதலையையும் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறாரு. அந்த எதிரி நாட்டு ராஜாவோட அமைச்சர்கள் எல்லாம் அங்க எசேக்கியா ராஜாவோட அமைச்சர்களை பார்க்கறதுக்காக வரும்போது அந்த யூத மக்கள் கிட்ட யூத பாஷையில அங்க அசரியா ராஜாவோட வார்த்தைகளை பேசுவாங்க. இப்போ எசேக்கியா ராஜாவோட அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு உங்க பாஷை தெரியும், உங்க பாஷையில பேசுங்க, யூத பாஷையில பேசி அவங்கள கலங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, நாங்க இப்படிதான் என்ன செய்வோம்? பேசுவோம். ஏன்னா அங்க யூத மக்களுக்குள் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக கலகத்தை உருவாக்கணுங்கிறது அவங்களோட திட்டம். அங்க ராஜா சொல்றார் பாருங்க, 2 நாளாகமம் 32:6-7-8. ஜனத்தின் மேல் படை தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அங்க அசீரியா ராஜா இவ்வளவு பெரிய ஒரு சவாலையும் அவர் சுற்றி உள்ள தேசத்துல எல்லாம் வெற்றியை பார்க்கிறாரு. ஏன்னா சுற்றி உள்ள தேசத்தில் உள்ள தேவர்களும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஒன்று கிடையாது. ஆனா அசீரியா ராஜாவுக்கு அந்த ரகசியம் என்ன செய்யல? தெரியல. எல்லா நாட்டு தேவர்களாலையும் அவங்க மக்களை என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியல. உங்க தேவனால மாத்திரம் உங்களை என் கையில இருந்து தப்பு வைக்க முடியுமா? அவர் கேட்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்க எசேக்கியா ராஜா தன்னோட ஜனத்தெல்லாம் கூடி வர சொல்லி அவர் சொல்றாரு, நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏனென்றால் அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக அவங்க சொல்ற சவால்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு 2000 குதிரையை நான் தர்றேன், இந்த 2000 குதிரையை ஓட்டுறதுக்கு உங்ககிட்ட 2000 மனுஷன் இருக்கானான்னு கேட்பாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க எசேக்கியா ராஜா சொல்றது மனித பலத்தை சொல்லவில்லை, தேவ பலத்தை சொல்லுகிறார். ஒரு பிரச்சனையை அவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. அந்த 2000 குதிரை உனக்கு நான் தருகிறேன், அந்த குதிரை மேல ஏறி எங்களோட சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட 2000 மனிதர்கள் இருக்கிறார்களா? அங்க அந்த மனுஷன் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த ராஜா சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏனென்றால் அவங்க மாம்ச புயத்துல நிக்கிறாங்க, நாம நிக்கிறது யார் பலத்துல நிக்கிறோம்? கர்த்தருடைய பலத்தில். இத புரிஞ்சு கொண்டாதான்
நம்மளால பிரச்சனைக்கு மத்தியில கவலைப்படாம இருக்க முடியும். நம்ம மாம்ச பலத்துல நிக்க வைக்கிறதற்காக தான் பிசாசு என்ன செய்யறான்? கவலையை கொண்டு வர்றான். அங்க அந்த அசீரியா ராஜாவோட கைக்கு அந்த தேசம் தப்புவிக்கப்பட்டது. எசேக்கியா ராஜா தப்புவிக்கப்பட்டார். ஏன்னா யுத்தம் அந்த மக்களோடது இல்ல, யுத்தம் எசேக்கியா ராஜாவோடது இல்ல. அங்க எசேக்கியா ராஜா என்னோட யுத்தம்னு சொல்லல, யுத்தம் யாரோடதுன்னு சொல்றாரு? கர்த்தருடையது. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் யுத்தம் கர்த்தருடையதுன்னு பாருங்க. யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தால் அந்த பொறுப்பு யாரோடது? அவரோடது. நீங்க திட்டம் போட வேண்டாம், நீங்க சுமக்க வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். அவருடைய அன்பில் நீங்கள் இளைப்பாறினால் போதும். அவருடைய சமாதானத்துக்குள்ள நீங்க பிரவேசித்தால் போதும். அந்த சமாதானத்தில் உங்களுக்கு தேவையான அவருடைய வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அன்றன்றைய தேவைக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளைய தினத்தை குறிச்சு என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. நாளைய தினம் அதோடைய நினைச்சு அது என்ன செய்யும்? கவலைப்படட்டும். நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. அஞ்ஞானிகளை போல நீங்க பாரத்தை சுமக்காதீங்க. அஞ்ஞானிகளை போல என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களா? அவர் உங்களை கைவிடல. அவரால் தேடி கொள்ளப்பட்ட பிள்ளைங்களா இருக்கிறோம். நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளையா என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கவலை என்பது எங்களுடைய பிரச்சனைகள்ல அது வழக்கமான ஒன்று, பொதுவான ஒன்று. இந்த கவலை என்பது இயல்பான ஒன்று என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். கவலை என்பது பிசாசு திருட வருகின்ற வழி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சமாதானத்தை திருடவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களிடமிருந்து அழிக்கவும் கொல்லவும் வருகின்ற ஒரு வழி என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களை விசாரிக்கிறவராக மாத்திரம் இல்லை, அதை சரி செய்கிறவராகவும், அதுல எங்களை ஜெயிக்க செய்கிறவராகவும், விருப்பமுள்ளவராகவும், வல்லமையுள்ளவராகவும், உண்மையுள்ளவராகவும் நீர் காத்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. ஒவ்வொரு தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த வாக்கு தத்தம், அவங்க சூழ்நிலைகள்ல அது நிறைவேறிய விதம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய உண்மையை எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறீரப்பா. அஞ்ஞானிகளை போல எதை உடுப்போம், எதை உண்போம் என்று நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இவை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவைகளை நீர் சந்தித்திருக்கிறீர். அதை எங்களிடத்தில் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், எங்கள் பாரங்களை சுமக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை தப்புவிக்க செய்ய வல்லவராய் நீர் இருக்கிறீரப்பா. முற்றிலும் ஜெயம் கொள்ள செய்கிறவராய் இருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காய் நன்றி. எந்தெந்த இடங்கள்ல நாங்க பாரத்தை சுமக்கிறோமோ அதை இன்று உம்முடைய பாதத்துல நாங்க சமர்ப்பிக்கிறோம். எங்களால் அது சுமக்க முடியாத பாரம், நாங்க மாம்ச புயத்துல நிற்க போறது இல்ல, நாங்க உம்முடைய பலத்தை சார்ந்து நிற்க தீர்மானம் எடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காய் நன்றி, அவர்களோடு பேசியதற்காய் நன்றி, மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையும், பாவ சாப கட்டுகளையும், நோயின் கட்டுகளையும், வறுமையின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தையும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவங்க வாழ்வில் கட்டவிழ்கிறேன்.
அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.